ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பி 2025 வெற்றி பெற்று அரசு ஆசிரியர் பணியை பெறுவதற்கு ஒரு சிறு மோட்டிவேஷன் வீடியோ. அதாவது இந்த வீடியோ பார்க்குற ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியை ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அல்லது பல முறை அட்டன் பண்ணி நீங்கள் தோல்வி அடைகிறீங்க அப்படின்னாக்கா அதில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விதி நமக்கு உதவ முடியாத போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலனை தரும். இந்த குறளில் 2 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னாக்கா தெய்வம், இன்னொன்று முயற்சி. இதில் தெய்வம் அப்படின்னா என்னன்னாக்கா அதுதான் விதி. முயற்சி என்னன்னாக்கா நம்முடைய அறிவு. பிஜிடிஆர்பியை பல தடவை எழுதி நீங்கள் தோல்வி அடைகிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய விதியாக இருக்குது. இப்போ இந்த முயற்சி அப்படின்னா என்னன்னாக்கா நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுறீங்க. திரும்ப எழுதும் பொழுது நீங்கள் தோல்வி அடைறீங்க அப்படின்னாக்கா விதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. விதி என்ன அப்படின்னாக்கா தானாக நிகழ்வது எல்லாமே விதி. என்ன சார் இங்கே தானாக நிகழுது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த பிரபஞ்சம் தானாக நிகழுது. இது விதி. விதி எல்லாமே எதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நம் மனதினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்முடைய மனம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்ச மனதினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இதில் முயற்சி என்னன்னாக்கா நம்முடைய முயற்சி, நம்முடைய அறிவு தான் நம்முடைய முயற்சின்னு அர்த்தம். விதியை அறிவால் நம்ம வெல்ல முடியுமா அப்படின்னாக்கா முடியும். அது எப்போ முடியும் அப்படின்னாக்கா, ஒரு சிறு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நல்லா கூர்மையாக கவனிங்க. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா வச்சுங்களேன், அந்த வீட்டில் குப்பை வரணும் அப்படின்னா, அதாவது அசுத்தமாக மாறணும் அப்படின்னாக்கா என்ன செஞ்சால் அந்த வீடு அசுத்தமாக மாறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் சும்மா விட்டாலே தானாகவே அது குப்பையாக மாறிடும். சரி, அப்போ அந்த குப்பையாக மாறின வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சும்மா இருந்தால் அது சுத்தம் ஆகிடுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆகாது. அங்கே தான் நம்மளுடைய முயற்சி தேவை. நம்ம அறிவு அங்கே தான் வருது. அதுதான் முயற்சி, மதி. அப்போ நம்ம அதை முயற்சி கொண்டு அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணால் தான் அந்த இடம் சுத்தம் ஆகும். அப்போ இந்த 2 விஷயத்தில் குப்பை அசுத்தம் தானாக நிகழும். நம்முடைய முயற்சி அதில் கலக்கும். நம்மளுடைய முயற்சி கலக்கும் பொழுது தான் அது சுத்தமாகும். புரியுதுங்களா? அதே போல் இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் பல்வேறு தடவை நீங்கள் எழுதி நீங்கள் தோல்வி விடுறீங்க அப்படின்னாக்கா விதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது விதின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய மனம் உங்களை அந்த வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும். அப்போ அந்த மனம் உங்களுடைய வெற்றி பாதைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மனதுக்கு உங்களுடைய வெற்றி பாதையை அழைத்துன்னு போகணுன்றத ஒரு கமெண்டை கொடுக்கணும். அப்போ ஏன் உங்களுடைய மனம், அதாவது விதி உங்களுடைய வெற்றி கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பல்வேறு முயற்சிகள், கடின உழைப்பு நீங்கள் போட்டு நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வெற்றி ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா உங்களுடைய மனம் அதனுடைய நெகட்டிவான தாட்டை உள்ளே வச்சுருக்கு. அப்போ அந்த நெகட்டிவான தாட்டை நீங்கள் என்னைக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக கிடைச்சிடும். இப்போ வரும் பிஜிடிஆர்பி 2025 நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சி இருக்கணும். அதே போல் உங்களுடைய மனமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ அந்த மனம் ஒத்துழைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில கமாண்டை நீங்கள் கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த ஒரு சில கமாண்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் கமாண்டாக இருக்கணும். முயற்சி என்பது அறிவு சம்மந்தமானது, விதி அதாவது மனம் என்பது உணர்வு சம்மந்தமானது. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கமாண்ட் உணர்வுபூர்வமாக இருக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போது கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே போயிட்டு உணர்வுபூர்வமாக அங்கே பிரார்த்தனை பண்ணுவாங்க. உணர்வுபூர்வமாக பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த செயல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அதாவது உங்கள் மனம் உணர்வுபூர்வமாக விஷயத்தை நீங்கள் ஒன்றும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நம்முடைய சேனலை தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வரோம். நம்முடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் சைக்காலஜி டெஸ்ட் பேட்சும் நாம் தொடர்ந்து நடத்துகிறோம். அதாவது சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் மட்டுமல்ல, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் பேட்ச், எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச், அதே போல் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச், இந்த 3த்துக்கும் நாம் டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து நடத்துகிறோம். இதனுடைய நியூ டெஸ்ட் பேட்ச் வரும் ஜூன் 1 நம்ம ஆரம்பிக்கிறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.